அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 116 120 வரை மொத்தம் 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பொய்படா பயனே பொற்சபை நடஞ்சை புண்ணியா கண்ணினுள் மணியே கைபடா கனலே கரைபடா மதியே கனிப்பெரும் கருணையங்கடலே தெய்வமே என நான் நின்னையே கருதி திருப்பணி புரிந்திருக்கின்றேன். மைபடா உள்ள மெலிவும் நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் நன்கு அறியும் அப்படின்னு அற்புதமான பாடல். இதுக்கு விளக்கம்: மெய்மை நெறியின் பயனாக உள்ளவனே, பொற்சபையில் நடம்புரிகின்ற புண்ணியனே, கண்ணில் மணி போன்றவனே, எண்ணுதற்கு அரிய கருணை கடலே, யான் தொழுது வணங்கும் தெய்வமே என்று நான் நினைவில் கொண்டு நினக்கு உரிய திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். குற்றமில்லாத என் உள்ளத்தின் மெலிவும் நான் இருக்கும் திறமும் தேவரீர் அது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு வள்ளல் பெருமான் அருள் அறப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அந்த நிலையை இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். தன்னிகர் அறியா தலைவனே, தாயே தந்தையே தாங்கு நற்துணையே, என் இரு கண்ணே என் உயிருக்கு உயிரே, என்னுடைய எய்ப்பினில் வைப்பே, உண்ணுதற்கு இனிய ஒருவனே என நான் உன்னையே நினைத்திருக்கின்றேன். மண்ணும் என் உள்ள மெலிவும் நான் இருக்கும் வண்ணமும் திருவுள்ளம் அறியும். இதுக்கு விளக்கம்: தனக்கு உவமை அறிய முடியாத தனித்தலைவனே, எனக்கு தாயும் தந்தையுமானவனே, என்னை தாங்கி அருளும் நல்ல துணையே, என்னுடைய 2 கண் போன்றவனே, என் உயிருக்கு உயிரானவனே, எனக்கு சேம வைப்பாக திகழ்பவனே, நினைத்தற்கு இனிய ஒப்பற்றவனே என்று நான் உன்னை நினைத்து இருக்கின்றேனாகவும், நிலைத்த என் மனத்தின் கண் உளதாகிய மெலிவும் என் தன்மையும் தேவரீர் அது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லி சிவத்தை பற்றி அவருடைய உள்ளத்தில் என்ன கருதி இருந்தாங்க அப்படின்றத இங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உளத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். இதுக்கு விளக்கம்: சிவஞான செல்வம் வளர்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே அந்நாளில் உலகலாம் என செப்பிய மெய்மை மொழியின் நிறைபொருளையும் ஞான திருவுரு தந்து திகழ்விக்கின்ற திருமந்திரம் எனும் திருமுறை வாயிலாக உலகிற்கு உணர்த்திய மெய்மொழியின் பொருளையும் கருத்தில் கருவாக கொண்டு விளங்கும் அடியவனாகிய எனது மனத்திலே உணர்வாய் நின்று உணர்த்திய மெய்மொழியின் பொருளையும் உள்ளத்தில் கலந்து விரும்பி நான் இருக்கும் திறத்தை தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தனது உள்ளத்தில் கொண்டிருந்த அந்த மெய் பொருளை பற்றிய அந்த விளக்கம், அந்த தெளிவு, அதை பற்றி அது எத்தனை வகைகளில் அவர் அறிந்திருந்தார், அந்த மெய்ப்பொருளின் இவைகள்தான் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அந்த மெய்ப்பொருளை விளங்கி கொண்டார் அப்படின்றத இங்கே தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க. முதல்ல உலகெல்லாம் சொல்கிறது சேக்கிலாருடைய அந்த பெரிய புராணத்திலிருந்து அவர் உலகெல்லாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உரைநடையிலேயே இந்த உலகெல்லாம்ன்ற இந்த இதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு 300 பக்கத்துக்கு இருக்குது.
அவ்வளோ உலகுன்னு சொல்லியே வரும். அந்த உலகெல்லாம்னு சொல்லி அந்த மெய்ப்பொருளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி திருமந்திரத்தில் இருந்து அந்த திருமந்திரத்தில் மெய்ப்பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சு அது மூலமாக அவருக்கு மெய்ப்பொருள் விளங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் விளங்கி கொண்ட அந்த மெய்ப்பொருளை பற்றிய அந்த தெளிவை பற்றி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். உவந்து எனது உளத்தே உணர்த்திய எல்லாம் உருமலை இலக்கென நம்பி நிவந்த தோல் பனைப்ப மிக உளங்கடிப்ப நின்றதும் நிலைத்த மெய்ப்பொருள் இப்பவந்தனில் பெறுதல் சத்தியம் எனவே பற்பல குறிகளால் அறிந்தே சிவந்த பொன்மலை போல் இருந்ததும் இந்நாள் திகைப்பதும் திருவுளம் அறியும். இதுக்கு விளக்கம். இறைவன் உணர்த்திய ஞான கருத்துகள் அனைத்தும் பெரிய மலை இலக்கு என விரும்பி உயர்ந்த தோள்கள் பூரிக்க மன மிகவும் கழிக்க நான் உயர்ந்து நின்றதும் நிலைபெற்ற சிவஞான பயனாகிய உண்மை பொருளை இப்பிறப்பில் பெறுவது உறுதி என்று பற்பல குறிப்புகளால் அறிந்து பொன் மலை போல் இருந்ததும் இந்நாள் கலக்கமுற்று என் மனம் திகைப்பதும் தேவரீரது திருவுளம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லி சிவஞானம் பெற்று எய்திய மெய் மகிழ்ச்சியை அதை வெளிப்படுத்துகிறாங்க. அவர் பெற்ற அந்த மகிழ்ச்சி, சிவஞான பேரை பெற்றதுக்கப்புறம் அவருக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத இதை விவரிக்கிறாங்க. அடுத்த பாடலில் இன்னமும் டீப்பாக போய் அவர் பெற்ற அந்த அனுபவம், இது நம்ம படிக்கும்போது இது புரியாது. இது நம்மளுக்காக அனுபவம் ஏற்படும் போது தான் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த அனுபவம் நம்மளுக்கும் இதில் பயணப்படும் போது வரும்போது அதுக்கு தான் வள்ளல் பெருமான் தெளிவாக அவர் பெற்ற அந்த அனுபவத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு சான்றா 2 பாடலையும் பார்ப்போம். முதல்ல இந்த பாடலை படிக்கிறேன். ஏய்ந்த பொன் மலை மேல் தம்பத்தில் ஏறி ஏகவும் நுணுகி தேய்ந்தபோது அடியேன் பயந்த வெம்பயத்தை தீர்த்து மேல் ஏற்றிய திறத்தை வாய்ந்துளே கருதி மலையெனப் பனைத்தே மனங்களிப்புற்று மெய்யின்பம் தோய்ந்து நின்றாடி சுழன்றதும் இந்நாள் சுழல்வதும் திருவுளம் அறியும் அப்படின்னு அவர் பெற்ற அனுபவத்தை அருமையாக சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கம். பொருந்திய பொன்னிற மலைமேல் நின்று தூணின், அதாவது தம்பம் மேன்மேலும் செல்லவும் அது தனது உருவம் நுண்ணியதாய் தேய்ந்து தோன்றிய போது கண்டு அச்சத்தால் அடியேன் கொண்ட வெவ்விய பயத்தை போக்கி என்னை ஊக்கிய திறத்தை உள்ளத்தில் எண்ணி உவகை மிகுந்து மலைபோல் பெருமிதம் உற்று உடம்பெல்லாம் இன்பம் நிறைந்து நின்று கூத்தாடியதும் பின்னர் இப்பொழுது கலக்கமுற்று உள்ளம் அலமறுதலும் தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லி பொன்மலையில் அவர் ஒரு தம்பத்தை பார்த்ததாகவும் அந்த தம்பத்தின் மேல் ஏற முயன்று திருவுளத்தால் ஊக்கப்பட்டு அந்த நிகழ்வு அவர் பெற்ற அந்த அனுபவத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சொன்னவங்க அப்போ இந்த பாடல்கள் மூலமாக சொன்ன எல்லா விஷயமே பார்க்கும்போது வள்ளல் பெருமான் அந்த மெய்ப்பொருளை பற்றிய அந்த தெளிவு அவருக்கு உண்டாகுது. அதே சமயத்தில் அந்த இறை சிந்தனையிலேயே இருந்து இறை நாட்டத்திலேயே அதிகமாகி அவருக்கு என்ன ஆகுது, இந்த ஆன்மீக அனுபவங்கள் அதெல்லாம் உண்டாக ஆரம்பிக்குது. அதுக்கு அவர் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் சொன்னது மாதிரி இந்த இரக்கம் இந்த இதிலேயே அவர் பயணித்து அவருக்கு அந்த உள்முக அகமுக பயணத்தில் பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுது. அதில் ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவத்தை சொல்கிறாங்க, இந்த தம்பத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை 2 பாடல் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பில் ஒரு பாடல், ஆணி பொன்னம்பல காட்சி, இது 2லையுமே அந்த தம்பம் அப்படின்னு சொல்லி வருது. அது என்னன்னு பாடும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். தலைப்பு மெய்யருள் வியப்பு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ தனக்கு நிகரில்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே
தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே. கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே. கலக்க நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொறுத்தவே. பாருங்க, இங்கே சொன்ன இந்த வார்த்தைகள் அப்படியே இந்த கடைசியில் உள்ள பாடல்லையும் இருக்கும். அதாவது ஒரு தம்பம் தோன்றுது, பெரிய மலை போல் தம்பம் இருக்குது, அது தேய்ந்து தேய்ந்து நூலின் தரத்துக்கு வந்துடுச்சு. அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏய்ந்த பொன்மலை மேல் தம்பத்தில் ஏறி ஏகவும் ஏகவும் நுணுகி தேய்ந்த போது அடியேன் பயந்த வெம்பயத்தை தீர்த்து மேல் ஏற்றிய திறத்தை. அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வருது. ஏன்னா முதல்ல இந்த அனுபவம் ஏற்படுது. அப்போ அவருக்கே என்னென்னே புரியலை. ஒரு பெரிய தம்பம் தோன்றுது, அந்த தம்பம் தேய்ந்து தேய்ந்து நூலின் தரத்தில் வருது. அந்த இடத்துல அதை பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த பயத்திலே நீக்கி அவரை மேலேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அருமையான அவருடைய அனுபவத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த அனுபவத்தை ஏன் இங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்மளுக்கும் இது மாதிரி அனுபவங்கள் இதில் பயணிக்கும் போது ஏற்படணும். அப்போ ஏற்படும் போது நம்ம ஒப்பீடு பண்ணுறதுக்கு தான். ஆஹா, வள்ளல் பெருமான் ஏற்கனவே இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பாடலை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு வந்ததுக்கும் இப்போ இந்த இடத்துக்கு எங்கே வர்றாங்க பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வள்ளல் பெருமான் சொன்ன வழியிலேயே நம்ம முறையாக சரியாக அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி வருவோமே ஆயின் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அதை நம்ம சரிபார்த்து கொள்வதற்கு தான் இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இது மெய்யருள் வியப்புலையும் அங்கே சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, நினைக்க நினைக்க தித்திப்பு எனது நினைவில் கொடுக்குதே. நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குதே. என்னை துன்பொழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பேனோ, என் தாய் என்பிலே நின் அடிக்கு முன்னை அன்பனோ அப்படின்னு அருமையான பாடல் பாடியிருக்காங்க. இன்னும் கூட, வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே. வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதே. எல்லாது உனது புகழை கேட்க செவி நயக்குதே. எந்தாய் தயவை என்னும் தோறும் உளம் வியக்குதே. பாருங்க, எவ்வளோ ஒரு கனிவில் அவர் பெற்ற அந்த அனுபவத்தில் இந்த வார்த்தைகள் எவ்வளோ புகழ்ச்சியாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதேன்னா, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதே. எல்லாது உனது புகழை கேட்க செவி நயக்குதே. என் தாய் தயவை என்னும் தோறும் உளம் வியக்குதே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காங்க. கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. படியுளோரும் வானுள்ளோரும் இதை நோக்கியே பதியும் ஓர் ஆரவாரம் என்பர் பரிவு தேக்கியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், ஒரு பெரிய பொன் தம்பமாக ஒன்று தெரியும், அது தேய்ந்து தேய்ந்து நூலின் தரத்தில் வரும். அதுலேயும் ஒரு பயத்தில் இருக்கும்போது வள்ளல் பெருமான் மேலே பிடிச்சி ஏற்றி அந்த கலக்கத்தில் நீக்கி அந்த நிலையில் பொறுத்துறாங்க அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெரியுது. அந்த அனுபவம் ஏற்படும் போது நம்மளுடைய நினைவில் எல்லாம் தித்திப்பு உண்டாகும். அப்போ வேறு எதுவுமே நம்மளுக்கு தோணாது. அப்போ நம்மளுடைய இறைவனுடைய அந்த கருணையை நினச்சி நம்ம அந்த ஆனந்தத்தில் இருப்போம். எப்படிலாம் இருப்போம்ன்றது இந்த மெய்யருள் வியப்பு தலைப்பை எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மெய்யருளுடைய அந்த செயல்பாடுகள்லாம் நம்மளுக்கு உண்டாகும் போது வியப்புனால அவர் அப்படியேவும் அவருடைய அந்த அனுபவங்களை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்படி பண்ணவங்க ஆணி பொன்னம்பல காட்சி இதுலேயும் பாருங்கள் அருமையாக பாடியிருக்காங்க. இதை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி. வீதியில் சென்றேன் அவ்வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி. மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி. கூடத்தை நாட அக்கூடம் மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி. ஏழ்நிலைக்கு உள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா என்னென்று சொல்வனடி. ஏழ்நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்தம்பமடி அம்மா இசைந்த பொற்தம்பமடி.
வல்லபத்தால் அந்த மா தம்பம் ஏறி மணிமுடி கண்டேனடி அம்மா மணிமுடி கண்டேனடி. மணிமுடி மேல் ஓர் கொடுமுடி நின்றது மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி. கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி. கோயிலை கண்டு அங்கே கோபுர வாயிலில் கூசாது நின்றேனடி அம்மா கூசாது நின்றேனடி. கூசாது சென்றேனடி. அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி அம்மா அமுதமும் உண்டேனடி. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி அம்மா சந்நிதி கண்டேனடி. சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி அப்படின்னு சொல்லி அவர் பெற்ற இந்த அனுபவ நிலைகள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் அந்த தம்பம்ன்ற வார்த்தைகள் வருது. அந்த தம்பத்தின் மேலே ஏறி அதுக்கப்புறம் அவர் மணிமுடி கண்டேன் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்காங்க. கொடுமுடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு உண்டாகாததுனால இது ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த அனுபவங்கள்லாம் உண்டாகும்போது வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு பூரிப்பு உண்டாகும். அந்த நிலையை நோக்கி தான் நம்மளுடைய பயணமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் அதிதீவிர விருப்ப முயற்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அதிதீவிர விருப்ப முயற்சியில் நம்ம பின்பற்றி வரும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கும் நடக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.